2026 குறைந்தபட்சம் ஒரு 20 சட்டமன்ற உறுப்பினராவது உள்ளே போனால் போதும். அதுக்கு கொங்கு பகுதி அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக ஓட்டு நமக்கு வந்தால் போதும்ங்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி எந்த விதத்திலையும் நம்ம நம்மளை மீறி போயிடக்கூடாது, முரண்டு பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அப்பப்போ அவங்க ஒரு வேலையை காமிச்சிட்டே இருக்காங்க. இப்போ தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக முக்குளத்தூர் ஓட்டுங்கிறது ரொம்ப பேஸாக இருக்குது. ஓபிஎஸ்ஸாக இருக்கும், டிடிக்கு கிட்டத்தட்ட 40 to 60 தொகுதிகளில் அவங்க முக்கியமான இடங்கள் இருக்கிறாங்க. அந்த ஓட்டு எடப்பாடியை கையில் வச்சுருந்தா நமக்கு விழுகாது. எடப்பாடியும் டிடிவியும் சேர்ந்தே போனால் கூட, ஏன்னா எந்த நோக்கத்துக்காக அமமுக ஆரம்பிக்கப்பட்டாரோ அந்த நோக்கத்தோடு கலைச்சிட்டு நீங்கள் அங்கே போய் சேர்ந்தா விழுகாது. அப்போ தனியாக இன்னைக்கு அந்த ஓட்டு பூரா சாலிடாக திமுக மாறிடுச்சு. அப்போ அதை இவங்க பக்கம் கொண்டு வர ஆரம்பிச்சான். ஒன்று இவங்க பக்கம் கொண்டு வரணும், இல்லை திமுகவுக்கு போகாமல் தடுக்கணும். 2 ஆப்ஷன் தான். அப்போ திமுகவுக்கு போகாமல் தடுக்கிறதுக்கு டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா அவங்களும் தனி அணியாக செயல்படுறாங்க. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியை இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால செங்கோட்டையனை வச்சு பார்க்குறாங்க. இப்போ நடந்ததுன்னா செங்கோட்டையன் பாஜகவுடைய அனுதாபியாக இருக்கார். பேசுகிறத பார்த்தாலே தெரியுது.